Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கிச்சன் வீடியோ அப்படிங்கிறதுனால கிச்சன் டூர் இல்லனா கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வீடியோலாம் கிடையாது. இது வந்து கிச்சன் கிளீனிங் ஹேக்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி வீடியோ. அதுக்காக நான் வந்து சில டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல வந்து கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அதெல்லாம் தான் இத ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பவுல் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கேயே நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து எந்த குப்பையும் வெளியே விழுகாது, ஈஸியாக இருக்கும். டொமேட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க சீடெல்லாம் நான் போட மாட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம டஸ்ட்பினுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பக்கத்துலேயே ஒன்று வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் ஈஸி ஆக்சஸாக இருக்கும். செகண்ட், இந்த மாதிரி நம்ம செக்ஷன் பிளேட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஆனியன், டொமேட்டோ, சில்லிஸ்லாம் தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று கட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனி பாத்திரத்தில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சாப்பிங் போர்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுனால அது வந்து நீட்டாக இருக்கும். எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அப்பப்போ அதை வாஷ் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் நைஃப்ஸை வந்து நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது நம்ம வாஷ் பண்ணிடணும். இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணியிருப்போம், அதுவே எடுத்து நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும் போதோ இல்லைனா வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போதோ ஆனியன் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பேஜ் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வந்து பிளெயின் டஸ்ட்பின்ஸில் போடும் போது அது வந்து ரொம்ப நாள் எடுக்கலைன்னா அது வந்து ஸ்மெல் வந்துடும், இல்லைன்னா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கார்பேஜ் பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் சிங்க் ஏரியா வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் அது க்ளீன் பண்ணிடணும். அது க்ளீனாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிச்சனே ஒரு க்ளீனாக இருக்க ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி வெறும் அந்த சோப் லிக்விட் மட்டும் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். வேறு எந்த சொல்யூஷன்ஸ் எதுவும் போட மாட்டேன். டீப் க்ளீனிங் பண்ணும்போது மட்டும் நான் வந்து லிக்விட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து நான் அந்த சோப் லிக்விட் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வெறும் இந்த லிக்விட் போட்டு வாஷ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் சிங்க்கு. அது இல்லாமல் இங்கே வந்து சென்னையில் வந்து சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து உப்பு படிஞ்சுக்கும். ஸோ அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணும் போது தான் அது நீட்டாக இருக்கும். சிங்க் கிளீனருக்கு வந்து மெயினாக வந்து இந்த வைப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்க் கிளீனர் மட்டும் இல்லாமல் இந்த கிச்சன் ஸ்லாப்ஸ் நம்ம வந்து டீப் கிளீனிங் பண்ணும்போது இந்த வைப்பர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தண்ணி தேங்கி நிற்கும் போது இதை வந்து நம்ம வச்சு வைப் பண்ணோம்னா சுத்தமாக தண்ணி எங்கேயுமே தேங்காது. கிச்சனும் சீக்கிரமாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்சர் கிரைண்டர்ஸ்லாம் அடிக்கடி நம்ம வந்து வைப் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சட்னிஸ் கிரைண்ட் பண்ணுறோம், நிறைய மசாலாஸ் கிரைண்ட் பண்ணும்போது அது வந்து வெளியே ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கும், தெரிச்சிருக்கும். அதெல்லாம் வந்து விட்டுட்டோம்னா ரொம்ப காஞ்சி போய் ட்ரை ஆகி நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டவலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு டவல் ஹோல்டர் தனியாக வந்து அமேசானில் இருக்குது. நான் வந்து என்னோடய கேபினெட்லேயே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறனால நான் அதுலேயே வந்து மல்டிபர்பஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணும் போது இது நம்ம அடிக்கடி தேடும் போது தொலைவ தேவையில்லை, டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் பேன்ஸை வந்து நம்ம வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி வச்சிடணும். அடிக்கடி நம்ம சட்னிஸ்க்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுவோம், நிறைய தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தாளிச்சுட்டு அப்படியே நம்ம வைக்கிறதுனால அது ஆயில் கரை வந்து நிறைய பிடிச்சிக்கும். அதனால் அடிக்கடி அதை வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுனால நீட்டாக இருக்கும் அந்த பேன் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிடணும். அது ஸ்க்வீஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஊறி நல்லா ஸ்மெல்லெல்லாம் வரும். ஸோ அது ஸ்க்வீஸ் பண்ணி வைக்கிறதுனால நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் கிளிப் யூசேஜ். இந்த ஸ்டோரேஜ் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப காற்று போகாமல் நீட்டாக இருக்கும்.
சில பேர் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் இல்லைன்னா அதை அப்படியே சுற்றி வச்சுருவாங்க. அப்படி வைக்கிறதுனால நிறைய காற்று போய் நவுத்து போயிடும். இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஃபுட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். காற்று போக விடாமல் நவுத்து போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வெசல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது. அப்படியே விடுறதுனால அது வந்து ஒரு கிளம்ஸி லுக் கொடுக்கும் கிச்சனுக்கு. அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை அந்த கேபினட்ஸில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்கும். வெளியில் வந்து பாத்திரங்கள்லாம் தெரியாமல் இருக்கும் போதே அது வந்து ஒரு நீட் லுக் கொடுத்துரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பூரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாத் இல்லைனா நியூஸ் பேப்பர் எது வேணாலும் விரித்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கலாம். இல்லைனா வந்து அந்த மாவு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விரிக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாடுலர் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேஸ் எல்லாம் ட்ரேஸ்க்கு அடியில் பார்த்தோம்னா ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். குப்பை நம்ம வந்து அப்படியே ஒரு நாள் வாஷ் பண்ணாமல் வைக்கிறதோ இல்லைனா ஏதாவது பண்ணுறதுனால வந்து அந்த குப்பையெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக ஷீட்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த எம்டி ஸ்பேஸில். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற குப்பை அந்த டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக வைப் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மேட்ஸ் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. இதை வந்து நம்ம அங்கே போட்டு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு அழுக்கு டர்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இதுலேயே அப்படியே விழுந்துடும். நம்மளுக்கு வந்து எடுத்து க்ளீன் பண்ணும்போது வெறும் அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அது எந்த அளவுக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கவுண்டர் டாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நிறைய ஸ்பில் ஆகிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வந்து கவுண்டர் டாப்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த லிக்விட் வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேக்கிங் சோடா, வினிகர், சோப் லிக்விட் இது மூணையும் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்டவ் க்ளீனிங்க்கு, ஸ்லாப் க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சன். அதே மாதிரி எல்லா டர்ட்ஸும் எடுத்துரும் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் பேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம குக்கிங் செய்யும் போது பக்கத்துலேயே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து ஆயில் வந்து மெயின். இப்படி வந்து ஆயில் வந்து பேஸ்கெட்டில் வச்சு எதுவும் கீழே அடியில் வந்து ஒரு கிளாத்தோ இதெல்லாம் போடாமல் இருக்கும்போது நிறையா வந்து ஸ்பில் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், இல்லைனா நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பேஸ்கெட் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஆயில் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ்க்கு பக்கத்தில் நம்ம ஸ்பூன் ரெஸ்ட் வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கேயாவது கீழே வச்சோம்னா அது ஸ்லாபில் வந்து அழுக்காகும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஸ்பூன் ரெஸ்ட் வந்து தனியாக விற்கிது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட் அதை கூட நம்ம வச்சு ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீனிங். நம்ம அடிக்கடி ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டர்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம டெய்லியும் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நைட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் நைட் வந்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குக் பண்ணுறதும் நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி குக் பண்ணுவோம். இது வந்து அந்த கிச்சன் வைப்பிங் டவல்ஸ் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், இல்லைனா டிஷ்யூ போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன்லலாம் வந்து அடிக்கடி குப்பை சேரும். அதுலேயும் வந்து நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் இதில் வந்து ஏதாவது ஒரு சிலது வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து எதையுமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.